படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்கிறான், பொண்ணு என்ன படிக்குது, எந்த கல்லூரியில் எப்படி படிக்கிறான் என்பது தானே ஒழிய, பணத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு யாரும் கேட்கறதில்ல. ஏன்? அப்படி என்ன இந்த பணத்தை விட கல்வி மிகச்சிறந்ததா? நாம் எல்லாம் என்ன நினைக்கின்றோம், நன்றாக படித்து விட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கி நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சா கல்வியினுடைய பொருள் பயன் அதுதான் என்று தவறாக நினைக்கின்றோம். கல்வியினுடைய பொருள் கடலளவு பெரியது. கல்வி ஒன்றுதான் நம்பிக்கை நிறைந்த பயணத்தை இந்த வாழ்க்கையிலே நீங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு அடிப்படை. கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையோ மாணவியையோ மட்டுமின்றி அவனுடைய வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. நீ பணக்காரனிடம் பழகினால் பணக்காரனாக முடியாது. அறிவாளியிடம், கற்றறிந்தோர்களிடம் பேசினால் பழகினால் நீ அறிவாளியாகி விடலாம். பணம் கொடுக்க கொடுக்க குறையும், கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. அதுதான் கல்வி. கல்லூரி மாணவர்கள் பொருள் புரிந்து கேட்பீர்கள் என்று நம்புகின்றேன். அதோடு மட்டுமல்ல மாணவர்களே, இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று பதிவு செய்தான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, ஆனால் அறிந்து கொள்ளவே விருப்பமே இல்லாமை என்பது அதனை விட வெட்கக்கேடு என்று சொன்னவன் பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி. சொன்னவர் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி. இந்த கல்வி சாலைகளை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஆலயங்களை விட உயர்ந்தது என்று நான் நினைப்பதுண்டு. காரணம் உண்டு. நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். ஜெரோம் கல்லூரிக்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் என்பதுதான் இந்த கல்லூரியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த இடத்துல எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு புத்தக திருவிழாவை துவங்கி வைத்துவிட்டு லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் இருக்கின்ற இடத்திலே வந்து மேடையிலே அமர்ந்தோம். அப்பொழுதுதான் அவர் குத்து விளக்கை ஏற்றி வைத்து வந்து அமர்ந்தார். அப்போது கேள்வி நேரத்தின் போது ஒரு மாணவி எழுந்து இந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று கேட்டார். அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து பதில் வந்தது, மாணவ செல்வங்களே, நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, இது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை. அதைத்தானே பாரதி சொன்னான், ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயனும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயனும் ஒன்றேன். இந்த மேடையில் இருந்து இறங்கியவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் பாருங்களேன். எல்லோரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா? அல்ல. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல்வரக என்பார். நீ படிச்சுட்டேன்னா மேல வாம்பான். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனையாது கற்றல் நன்றே பிறப்போர் அண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் பெற்ற தாயும் மனம் தெரிவாள். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் அன்பா இருப்பாங்கன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். நல்லா படிக்கிற புள்ள, ஒழுக்கமான புள்ள மேல அம்மா கொஞ்சம் அன்பா அதிகமாக மனதுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக வெண்ணாது அவருள் அறிவுடையோனார் அரசும் செல்லும். அரசன் கூட அறிவுடைய பிள்ளைகிட்ட தான் அரசாட்சி ஒப்படைக்கணும்னு நினைப்பானா. இதெல்லாம் இல்லை, ஒருபடி மேலே போய் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கட்படுமேன்றான். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே சொல்லுகின்றான். எந்த ஜாதி மதம் குலம் அதெல்லாம் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா ஏன் இதெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இந்த நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி அத்துணையும் அறிவார்ந்த மண் என்பதை நான் அறிவேன். அப்படிப்பட்ட இடத்திலே அமர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரி வளாகத்திலே ஒரு புனிதமான மேடையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதை மகிழ்வோடும் நெகிழ்வோடும் நான் உணர்கின்றேன். இந்த இடத்திலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது அத்துணையும்,
ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான மாணவர்களையும் மாணவிகளையும் முதியவர்களையும் பார்த்து ஒரு அறைகூவல் விடுத்தான். மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் எண்ணியதைப் போல 2020ஆம் ஆண்டிலே இந்தியாவை வல்லரசாக மாற்றி காட்டுவேன் என்று உங்களை நம்பி சொல்லி சொல்லி இறந்தே போனார். அதைப் போல அன்று லெனின் கூறினான், மாணவர்களே மாணவிகளே, இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு இங்கு கூடியிருக்கின்ற உங்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறது என்றான். ஒரு மாணவி எழுந்து, முதல் கடமை பெண்களுக்கு என்ன என்று கேட்டால் படியுங்கள். ஒரு மாணவன் எழுந்து 2வது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டான், படியுங்கள் என்றான். ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டார், படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் முத்தரப்பினருக்கும் அன்று லெனின் படியுங்கள் 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 என்றே சொன்னான் தெரியுமா? யாரெல்லாம் இந்த ஜெரோம் கல்லூரியிலே இன்று நீங்கள் புத்தகத்தை நோக்கி தலைகுனிகிறீர்களோ அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. இங்கே என்னை அறிமுகப்படுத்தினார்களே, காக்கி உடை அணிந்த காவல்துறை உயர் அதிகாரி, பதக்கங்களை பெற்றவர் என்றெல்லாம். இன்று நான் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரி அல்ல. நான் சுவாசித்து அணிந்திருந்த என்னுடைய காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. மாணவர்களே, 5வது கூட படிக்காத என்னுடைய தந்தை, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உன்னிட்டேருந்து எது போனாலும் கல்வி மட்டும் போகாது என்று சொன்னதை நம்பி நான் படித்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் சிறப்பு விருந்தினராகவும் உலகம் முழுவதும் உரையாற்றுபவனாகவும் இருக்கின்றேன் என்றால் அத்துணைக்கும் காரணம் கல்வி ஒன்று. அதனால தான் உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, ஆசிரியர்கள் அத்துணை பேரும் உங்களை படி படி என்று சொல்லுகிறார்கள். நான் நூற்றுக்கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்களை படிப்பவன், ஆங்கிலத்திலும் தமிழிலும். ஏன் தமிழிலே உரையாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தேன் என்றால், தமிழிலே இல்லாதது உலகத்திலே எந்த மொழியிலும் இல்லை. அப்படிப்பட்ட தமிழுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். அதை அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை நான். இப்போ கல்வின்னு எடுத்துங்களேன். கல்வியை பற்றி என்ன அப்படி தமிழில் பெருசாக சொல்லியிருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தாய்மொழியான தமிழுக்கு நிகர் உலகத்திலே வேறு எந்த மொழியும் இல்லை. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், உலக நீதி. ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காத. இளமையில் கல், சின்ன வயசுலேயே படிச்சிடறான். ஆத்திச்சூடி என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி, கொன்றைவேந்தன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே சொன்னவன் அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையிலே. இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் அமர்ந்து இந்த கல்லூரியிலே, இப்படிப்பட்ட அருமையானது ஒரு கல்லூரியிலே படிப்பதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்களா? உங்களுடைய அறிவா, உங்களுடைய மதிப்பெண்களா, உங்களுடைய திறமை, அதுவெல்லாம் 2ஆம் பட்சம். ஒற்றை காரணம் என்ன தெரியுமா? கோடிக்கணக்கான மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியிலே காலெடுத்து வைப்பதற்கு உங்களை விட திறமையும் மதிப்பெண்கள் பெற்றிருந்தும் கூட இன்னும் கல்லூரியிலே காலெடுத்து வைக்க முடியாத பல மாணவர்களை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். ஆனால் நீங்கள் இங்கே வந்து அமர்ந்து இப்படி படிப்பதற்கு, இப்படி ஒரு அருமையான அறிவை பெறுவதற்கு யார் காரணம்? வெயிலிலும் மழையிலும், குளிரிலும் பனியிலும், வயலிலும் வரப்பிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும் முதுகலும் ஒடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்த்தெடுக்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த கல்லூரியிலே, இந்த இடத்திலே வந்து நீங்கள் அமர்ந்திருப்பதற்கு முதற் காரணம் அதுதான் என்பதை தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொண்டு படி. அதனால் தானே இந்த பெற்றோர்கள் தனக்கு கிடைக்காத கல்வி உங்களுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை நீங்கள் அடைய வேண்டும். ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். அதை அப்படியே செயல்படுத்துகிறார்களே. அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசி என்கிறது மேலது. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால தாண்டா பணத்தை விட கல்வி பெருசுன்ற. ஒரு ராஜாவாக இருந்தால் கூட அந்த நாட்டில் மட்டும்தாண்டா சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உனக்கு சிறப்பு. எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெரின்னா. எல்லா பிறவியை விட பெரிய பிறவி மனித பிறவிடா. மனிதனை பிறந்த பத்தாது, படிக்கணும். படித்தா பத்தாது, கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள் உற்றிடும் நெஞ்சினில் உயர்வு. படித்தவன் சொல்கிறத கேட்கணும். கேட்டால் பத்தாது, கேட்டபடி நடக்கணும். இதெல்லாம் எப்போ சொல்லியிருக்கான்?
1500 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். எல்லாரும் படிப்படிங்கிறானே. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காயை முதல்ல கடிச்சா தோற்பதான் இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சா இனிக்கும். அதை எப்படி இலக்கியத்தில் சொல்லியிருக்கான் தெரியுமா? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும், மடம் கொன்று அறிவை அகற்றும் கல்வி, நெடுங்காமம் முற்பயக்கும் செந்நீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன். சிற்றின்பச் செயல்கள் ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுக்கும்டா, வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும். நீ படிக்கிறது ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும்டா, உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை கொடுக்கும். எதை தேர்ந்தெடுக்கிறாய் என்பது உன்னுடைய கையில்.